வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை அவுட்டரில் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த பெருமாள் கோவிலை பற்றி தான். கோவில் பெயர் அப்பன் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயில். இருக்கும் இடம் சென்னை டு காஞ்சிபுரம் போகிற வழியில் திருமுக்கூடல் அப்படின்ற இடத்துல இந்த கோயில் இருக்குது. பாலாறு, வேகவதி மற்றும் செய்யாறு ஆகிய 3 நதிகளும் சங்கமிப்பதால் திருமுக்கூடல் அப்படின்ற பெயர் வந்ததாக கூறப்படுது. இந்த கோயில் 1200 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில் ஒரு மருத்துவமனையாக செயல்பட்டுருக்கு. இந்த கோயிலோட வரலாறு என்னன்னா, 1000 வருடங்களுக்கு முன்பு தொண்டைமான் மன்னர் திருப்பதி பெருமாளை தரிசிக்க புறப்பட்டிருக்காரு. அப்போ பெருமாள் திருப்பதி வர இது சரியான நேரம் கிடையாது, போரில் வெற்றி பெற்ற பிறகு என்னை சந்திக்க வா அப்படின்னு அசிரீரியா மன்னனுக்கு பெருமாள் கூறியதாகவும், பெருமாளின் வார்த்தையை ஏற்ற மன்னர் போருக்கு சென்று வெற்றி பெற்றதுக்கு பின்னால் பெருமாளை தரிசிச்சிருக்காரு. பெருமாள் தன்னுடைய சங்கையும் சக்கரத்தையும் பரிசாக மன்னனுக்கு வழங்கியிருக்காரு. பிறகு தன்னுடைய சங்கையும் சக்கரத்தையும் திருமுக்கூடலில் பிரதிஷ்டை செய்யணும்னு பெருமாள் கேட்டிருக்காரு. அதனால தான் இங்குள்ள பெருமாள் சங்கும் சக்கரத்தோடையும் காட்சியளிப்பார். அதன் பின் மன்னர் தனக்கு மோட்சம் தரும்படி பெருமாளை வேண்டியிருக்காரு. திருமுக்கூடல் வந்தால் மோட்சம் கிடைக்கும் என்று பெருமாள் சொல்ல இங்கு வந்திருக்காரு தொண்டைமான். அதுவரைக்கும் சயன கோலத்தில் இருந்த பெருமாள் தொண்டைமானுக்காக நின்ற கோலத்தில் காட்சி தந்திருக்காரு. அதை கண்டு மெய்சிலிர்த்த தொண்டைமான் பக்தியோட அப்பனே வெங்கடேசா அப்படின்னு அழைத்ததால இந்த கோயில் அப்பன் வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் அப்படின்னு அழைக்கப்படுதான். இங்குள்ள பெருமாள் திருப்பதியில் உள்ள பெருமாள் மாதிரியே எழுப்பியிருக்காங்க. அதனால தான் இந்த தலத்துக்கு திருமலை வையாவூர் என்றும் தென்கத்து திருப்பதி என்ற பெயரும் உண்டாம். ரீசெண்டாக தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு போனோம். திருப்பதிக்கு போனால் எந்த அளவு திருப்தி கிடைக்குமோ அந்த அளவுக்கு மனநிறைவாக இருந்தது. முக்கியமாக வீக் டேஸ் வீக்கெண்டில் போனால் கூட நிறைய கூட்ட நெரிசல்லாம் இல்லை, நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். இந்த கோயிலில் தாயார் அலமேலு மங்கை தனி சன்னதியில் காட்சி தராங்க. அப்புறம் ஸ்ரீ வரதர், ஆண்டாள், ஆஞ்சநேயர் ஆகியோருக்கு தனித்தனியாக சன்னதிகள் உள்ளது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டால் கடன் சுமை தீருமாம். உற்சவ நாளில் ஆஞ்சநேயருக்கு பூஜை செய்த பின் தான் பெருமாளுக்கே பூஜை நடக்குமா. மற்ற கோவிலில் மாதிரி ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபடுறதில்லை இந்த கோயிலில். இந்த கோயிலில் தேன்குழல் மாலை சாற்றி தான் வழிபடுறாங்களாம். நிச்சயம் திருமுக்கூடல் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்க. திருப்பதிக்கு சென்ற திருப்தி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.